ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி பச்சைப்பயிறு வச்சு ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை 4 to 5 hours இந்த பச்சைப்பயிரை ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதில் 2 பச்சை மிளகாய், 8 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் ஒரு ஸ்மால் பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான கடி சப்ஜின்னு சொல்லுவாங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்குவோம். இந்த பேஸ்ட் பண்ணதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுப்போம். அது ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இட்லி தட்டு எடுத்துக்கிட்டு இதில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஆயில் போட்டு. இதில் இந்த ஃபைன் பேஸ்ட்டை ஒரு கரண்டி போட்டு நம்ம இதை ஆவியில் வேக வைக்க போகிறோம் இட்லி பாட்டில். இது ரொம்ப ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச் குழம்பு. நம்ம நார்மலாக அப்படியே வேக வச்சு நம்ம போடுவோம், இல்லைனா முளைக்கட்டி செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலு. இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். கீ ரைஸ் எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை நம்ம ஆவி ஸ்டீம் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி பார்ப்போம். இந்த கத்தியில் ஒட்டாமல் இருக்குது, அதனால் நம்ம எடுத்து ஒரு சைடில் வச்சுப்போம். அந்த கேப்பில் ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது எந்த ஆயில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கோகனட் ஆயில் யூஸ் பண்ணாலும் ஓகே, கீ யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிட்டாலும் ஓகே. 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு ஆட் பண்ணிப்போம். 2 ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ரொம்ப டார்க் ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது. டார்க் ப்ரௌன் ஆச்சுன்னா அதோட இனிப்புத்தன்மை வரும். இதில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துப்போம். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசம் போனதுக்கப்புறம் ஒவ்வொரு மசாலாஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டொமேட்டோ 2 நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா மேஷ் ஆகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்ந்து பிளெண்ட் ஆகணும். இதில் இப்போ கலருக்காக அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். இந்த எண்ணெயிலே வதங்கும் போது இந்த கலர் நல்லா வெளியே உங்களுக்கு ஊஸ் அவுட் ஆகும். இது நல்லா பச்சை வாசம் போய் நல்லா இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்று சேர்கிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், நார்மல் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர், உப்பு இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வெங்காயத்தில் கொஞ்சம் போட்டிருக்கேன்.
பிகினர்ஸ் என்றைக்குமே கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைங்கும்போது நீங்கள் உப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாஸ்லாம் நல்லா குக் ஆகணும்னு அதுக்காக கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாஸோட பச்சை வாசம் போகும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சேன் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாஸோடு நல்லா நம்ம கிளறி கொடுக்கணும். ஏன்னா அது பச்சையாக அரைச்ச பச்சை பயிறு அது. அதனால் அதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் இருக்குது. அதனால் இதில் நல்லா வதக்கி கொடுக்கணும். இந்த ஹல்வா ஒட்டாமல் வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இந்த பச்சை வாசம் நல்லா போகிற வரைக்கும் வதக்கணும். இல்லைனா அந்த குழம்போட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் அந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நான் அது பவுலில் எடுத்திருந்த இதுலேயே நான் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவிக்கு திக்னஸ்ஸே இது மட்டும்தான். இதுதான் டேஸ்ட்டு ரிச்சும் நல்லாயிருக்கும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா இப்படி வதக்கி கொடுத்துட்டு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம வாட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஒன் கிளாஸ் நான் ஆட் பண்ணுறேன், 1 glass ஆஃப் வாட்டர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது இந்த ரா ஸ்மெல்ஸ் வந்து போகிற வரைக்கும் ஒரு 7 மினிட்ஸ் நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம பீஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாயில்டு பச்சைப்பயிறு இதை பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாஸ் வந்து அந்த இதில் வந்து நல்லா பர்ஃபெக்டாக நல்லா இழுத்துக்கும். கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிப்போம். நல்லா 3 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை இறக்கிட்டோம்னா நம்மளோட க்ரீன் கிராம் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு நீங்கள் திக்னஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி இது எல்லாத்தோட நம்ம கீ ரைஸோட எல்லாத்தோடையும் நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்தியானது, ப்ரோட்டீன் ரிச். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஸ்பெஷலான கடி சப்ஜின்னு சொல்லுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.